ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ஒரு 1236 ஆல்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். 36:12 இருக்கிற மாதிரி 200 ரெசல்யூஷன் வச்சுக்கிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் சென்டராக 18 இன்ச்சில் 2 பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு மாஸ்கை கொண்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு மாஸ்க்கு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்ச மாஸ்க்கு மேலே வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன், அப்புறம் ஒரு லெட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெட்டிங் சம்மந்தமான ஒரு லெட்டர்ஸ், அதையும் நம்ம தேவையான அளவு தேவையான சைஸில் ஒரு பொசிஷனில் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இலையை நம்ம கரெக்டான பொசிஷனில் ரெடி பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அதையும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மாஸ்க்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு நேம் கொடுத்து 36x12 ஒரு நேம் கொடுத்து ரேப்பர் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது ஒவ்வொன்றிலையும் எப்படி பிக்சர் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபோட்டோஷாப்பில் கொண்டு அந்த மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் அது அடுத்த ஒரு பேஜாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேலே வச்சிங்கன்னா அதுலேயே அந்த பேஜ் இருந்துடும். அதனால் அந்த மேலே பாருக்கு மேலே கொண்டு போய் ஃபோட்டோ விடணும். இப்போ இது நமக்கு சைடில் கேப் இல்லாததுனால இதை நம்ம அந்த மாஸ்க்குள்ளே வச்சோம்னா செட் ஆகாது. அந்த சைடு பேக்ரவுண்டை எப்படி அகலமாக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் டூல் எடுத்து 2 சைடையும் அல்ட்ரு அமைக்கிக்கிட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து மேஜிக் மவுண்ட் எடுத்துகிட்டு 2 பக்கம் இருக்கிற ஒயிட் செலக்ட் இதே செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஷிஃப்ட் அமைக்கிக்கிட்டு இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்டில் போய் மாடிஃபைன்னு இருக்கும். மாடிஃபையில் எக்ஸ்பேண்ட் இருக்கும். எக்ஸ்பேண்டில் ஒரு 20 பிக்சல் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து எடிட்டில் போய் கண்டென்ட் ஆவர்ஃபில் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே செலக்ட் ஆகும். பாருங்கள், செலக்ட் ஆகிடுச்சா பேக்ரவுண்டு எல்லா இடத்துலையும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்துடுச்சு. கண்ட்ரோல் T கொடுத்துட்டு T செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C காப்பி பண்ணி இதை கொண்டு போய் அந்த பேஜில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இது கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வச்சுக்கிட்டு இங்கே இதில் கிரியேட் கிளிப்பிங் மாஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயருக்குள்ளே இந்த ஃபோட்டோ போயிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் T கொடுத்து நமக்கு தேவையான அளவு அந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற அந்த மாஸ்க்குள்ளேயும் நம்ம ஃபோட்டோ வச்சிடலாம். அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது ஃபோட்டோ சொல்லலாம். அதே மாதிரி மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் தனி பேஜாக வரும். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C காப்பி பண்ணி அந்த பேஜில் போய் அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் B கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் மேலே வச்சுக்கிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லேயருக்குள்ளே போயிடும். இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து தேவையான அளவு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ அடுத்து ரைட் சைடில் இருக்கிற இந்த மாஸ்க்குள்ளே அடுத்து அதே லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் உள்ளே கொண்டு வந்து மேலே கொண்டு விட்டிங்கன்னா கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த லேயரை செலக்ட் பண்ணி அது மேலே கண்ட்ரோல் B கொடுத்து அந்த லேயருக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அந்த லேயருக்குள்ளே போயிடும். கண்ட்ரோல் T கொடுத்து அந்த பிக்சரை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டில்ட் பண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேஜில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல இப்போ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஜை தவிர மிச்ச பேஜெலாம் டெலீட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் ஆல்டர் P செலக்ட் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே க்ளோஸ் ஆகிரும். நமக்கு வேணுங்கிற மெயினான பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். மற்ற படம் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் க்ளோஸ் ஆகிரும். அடுத்து அந்த ஒயிட் ஸ்பேஸில் ஒரு படம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு லைன் ட்ராயிங் மாதிரி வச்சு வைக்கலாம். அது எப்படி லைன் ட்ராயிங் மாதிரி ஆக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அந்த லாக் எடுத்து விட்டு கண்ட்ரோல் G கொடுத்துக்கோங்க. ஒரு டூப்ளிகேட் லேயர், அந்த லேயரை கண்ட்ரோல் ஷிஃப்ட் U கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அதை கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதை கண்ட்ரோல் I கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக மாறிடும். அப்புறம் மேலே இதில் போய் கலர் டார்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபில்டரில் போய் அதரில் போய் மினிமம் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த படம் ஓரளவு நமக்கு லைன் ட்ராயிங் மாதிரி வர்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லெவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்ட்ரோல் L கொடுத்தீங்கன்னாலும் லெவல் ஓப்பன் ஆகும். நமக்கு தேவையான அளவு வச்சு அந்த பார்டர் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது ரொம்ப ப்ளீச் ஆகுது. கரெக்டான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C காப்பி பண்ணி நம் ஒரிஜினல் லேயரில் போய் அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் B கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து அந்த பிக்சரை நமக்கு வேணுங்கிற அளவு ஆல்ட்ரு அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அதில் செட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம ஒரு லெட்டரில் இந்த லேடி பிக்சரை உள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நேம் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேம் பேஜில் ஒரு 8க்கு 10 வச்சுட்டு 200 கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ இதில் டைட்டில் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு நேம், ஒரு பொண்ணு நேமோ மாப்பிள்ளை நேமோ அதை வந்து ஒரு தேவையான அளவு ரெடி பண்ணிக்கிட்டு அதில் நான் லலிதா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இதை கண்ட்ரோல் T கொடுத்து தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் இதாக நீளமாக இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் T கொடுத்து ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு மேலே தூக்குனீங்கன்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் போகும். ஷிஃப்ட் அமுக்கிட்டு தூக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஷேப் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலெக்ஷன் டூல் கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அது மாதிரி அந்த கீழே செலக்ட் பண்ணிட்டு சென்டராக பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் நீளமாக வரும். அதே மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற இடத்த கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லெட்டர்ஸ்குள்ளே அந்த பொண்ணோட படத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம். அதுக்கு அந்த பொண்ணோட படத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே வந்து கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டருக்குள்ளே போயிடும். கண்ட்ரோல் T கொடுத்து நமக்கு அந்த தேவையான அளவுக்கு அந்த ஃபோட்டோவை கரெக்ட் பண்ணி பொண்ணு ஃபேஸ் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துடலாம். இப்போ 2 லேயரையும் வந்து மேட்ச் பண்ணி விட்டுறலாம். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த லேயரை கொண்டு போய் நம்ம அங்கே வைக்க போகிறோம். வச்சு தேவையான இடத்துல செட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம என்ன லெட்டர்னாலும் டைப் பண்ணலாம். வெட்டிங் போட்டு பொண்ணு மாப்பிள்ளை படத்தையும் உள்ளே வைக்கலாம். இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும், ஸ்ட்ரோக். அந்த லெட்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன கலரில் நமக்கு சுற்றி அவுட்லைன் வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படியே கீழே வந்து ட்ராப் ஷேடோன்னு இருக்கும், ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துக்கலாம். அது நம்ம தேவையான அளவு லைட்டாக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் வெட்டிங் போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளை படத்தையும் உள்ளே வைக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ரைட்டில் வந்து பொண்ணு கூட லைன் ட்ராயிங் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ அது இல்லாமல் நம்ம வேறு மாதிரியும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு இப்போ ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். அது Ctrl A கொடுத்து Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான இடத்துல அந்த பிக்சர் எப்படி வேணுமோ அந்த வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. என்ன சைஸ் வேணுமோ கரெக்டாக அந்த பேஜில் செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு கீழே மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்க்கு அதில் அல்ட்ரு அமுக்கிக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த படம் மறைஞ்சிரும். இப்போ கீழே வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இது கலர் வச்சுக்கிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு தேவையான அளவு சைஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளோலாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஃப்ளோ கம்மி பண்ணிவிட்டு அந்த பெரிய இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். எந்தெந்த வேணுமோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கெங்கெல்லாம் பிக்சர் வரும். இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை பொண்ணு மாப்பிள்ளை படத்தை தனியாக கட் பண்ணி கூட வைக்கலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 1236 ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி நமக்கு ஆல்பத்துக்கு தேவையான பேஜையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு 1236 எப்படி ரெடி பண்ணலான்ட்டு வேறு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.